ரிட்டர்ன் வரும்போது வீடியோ எடுக்கணும்ல? வேண்டாம் வேண்டாம். நமஸ்கார் தோசோ, இதான் நம்ம யோகேஷ் அண்ட் ஐஸ் பிரதீப். நம்ம கிட் பார்ன் ஆன் நவம்பர், கிட் பார்ன் ஆன் அக்டோபர் அண்ட் கிட் பார்ன் ஆன் ஜூலை. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30. இந்த மேம்பாலம் தான் நம்ம 5 வருஷமாக கட்டிகிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூரில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவன் லிஃப்ட்டில் போகிறானே வேற வேலை. இவங்கள மேம்பாலத்துக்குள்ளே நான் படாத பாட்டு அப்பப்பா செம செம. 10 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு சொன்னாங்க. எத்தனை அது இந்தியாஸ்லேயே லாங்கஸ்ட் பிரிட்ஜா, லாங்கஸ்ட் ஃப்ளைஓவரா? வாவ். அந்த தீபாவளினால அந்த மிஸ்டர் இந்த ஏர் பொல்யூஷன். தீபாவளி விட்டது பட்டாசு வெடிக்கும் போது வரலான்னு நினச்சேன் சாயந்தரம், ஆனால் வர முடியல. நான் நீ வந்து ஃபஸ்ட் டைம் உனக்கு? இல்லை ஆல்ரெடி வந்துட்டியோ? உங்களுக்கு இந்த கேமராவில் அந்த பொல்யூஷன் இந்த மிஸ் ஃபார்ம் மாதிரி தெரியுதா இல்லையா? எனக்கு இங்கே நார்மலாக இருக்கு. இன்னும் ஸ்பீடாக போகிறாங்க கைஸ். இந்த மாதிரி ஸ்பீடை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சொன்னோன்னா நம்ம நம்பர் ஸ்பீட் பண்ணுறாரு. இங்கே பட்டாசு அடிச்சுருக்காங்க லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனாக இதான் ஜென்னிஸ் ரெசிடென்சி நினைக்கிறேன். ஜென்னிஸ் ரெசிடென்சி தான் இல்லை, அப்புறம் சாரி வெறும் ரெசிடென்சி கைஸ் மணிக்கவும். இங்கே எனக்கு சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோட்டலில். ஓப்போ இவன் தான் யார்? ஈமா அவர்கள் தான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு. பட்டாசு இன்னும் வெடிச்சு தான் இருக்காங்க. சில இடத்துல வெடிக்கிறாங்க, சில பேர் டைம் ஃபாலோ பண்ணாங்க. 7 to 8 அந்த டைம் டீ காசுனால நிறைய பேர் பட்டாசு வெடிச்சாங்க. வா வா வீட்டில் பாருங்கள் செமையாக. இந்தியா கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது நெக்ஸ்ட் டைம் வரும்போது எவ்வளோ டைம் ஆகுது சிட்டி டே டைமில் வந்து பார்ப்போம். நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்பீட் லிமிட்டில் தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் போகும்போது ஸ்பீட் லிமிட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம நண்பர்களும் ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணுறாங்க. வா வேற லெவல் வேற லெவல். ஸ்லோமோவில் வந்த மாதிரி இருக்குது பட்டாசு.
தெரிய மாட்டேங்குது. பட் நல்லா ஹைட்டாக தான் அந்த பில்லர் சைட்லலாம் கட்டியிருக்காங்க. ஸ்பீடில் 16 போட்டிருக்காங்க. எனக்கு பெங்களூரில் இருக்கிற மாதிரியே ஃபீல். எல்லோரும் இங்கே ரைட்டில் ஃபோட்டோ நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் ஃபேமஸான காலேஜ் பிஎஸ்சி. இதை பிஎஸ்சி டெக் சொல்யூஷன் ஆஃபீஸ் நினைக்கிறேன். இங்கேருந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல காலேஜ். இதுதான் ஏ பிளாக் ஏ ஏ பிளாக். இதுதான் பாருங்கள், இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். இது வந்து கே பிளாக் தான். ஏ பிளாக் பிஎஸ்சி. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹாஸ்டலு. அதுக்கப்புறம் வாடா ஃபுல்லாக போயிட்டு வரலாம். வாடா ஒரு பட்டாசு அவ்வளோதான். நல்லா இருக்கு போயிட்டு. கிருஷ்ணம்மாள் கிட்ட தாண்டி இறங்குதுன்னு நினைக்கிறேன். இடம் ஒப்பாளி கிட்ட போகுது. டைமில். இதே நம்ம டேட் டைமில் ஒரு நாள் வந்து வீடியோ போடுவாங்க.
காலேஜ், அதுக்கு ஆப்போசிட் சைடில் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அரண்டைஸ் ஹாஸ்பிட்டல் இந்த சைடு தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, மக்கள் இங்கே எடுக்கலாம். ஒரு 11 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வருங்க. நீங்கள் நார்மல் ஸ்பீடில் போனீங்கன்னா ஏர்போர்ட் காலப்படி போனால் இந்த லெஃப்ட் எடுத்துக்கலாம். காலப்பட்டி ஏர்போர்ட் ஊட்டி போகும். ட்ரை பண்ணிக்கோங்க எல்லாரும். ஹாஸ்பிட்டல் சரி, ஒரு ஏரோப்ளேன் போனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக வருதா இல்லை மூஞ்சி தெரியும், ஆனால் கரெக்டான ஆங்கிளில் தெரியுமான்னு தெரியல. அவ்வளோ இறங்க போகிற முடிய போது கைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ளைஓவரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ஷனை. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ண எல்லாருக்கும் நம்ம ஆல் இண்டியன் பிரதர்ஸ்க்கு நன்றிகள். வேறு லெவலில் இருக்குது கைஸ். 12 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இந்த மேம்பாலம் ஓப்பன் பண்ணதுக்குன்னே வேறு லெவல் ராக்கெட் லான்ச் மாதிரி பண்ணுறாங்க. பட்டாசு கட்டுறாங்க நம்ம பீரமேட் நண்பர்கள், பீரமேடா ஜெனேரியா ஏர்போர்ட் கிட்ட இருக்கிற நண்பர்கள். 13 minutes ride comes to an end. எங்கே முடிய போகுதுன்னா ராயப்பாஸ். எந்த இடம் திருப்பூர் just 44 minutes, 44 kilometers. சென்னை 497, பெங்களூர் 335. தேங்க்யூ guys for staying so long. ஆனால் எந்த இடம் எனக்கும் இன்னும் தெரியல. ஹரிபவனம் ஜாயின் ஆகுது 10:43, 10:30 ஸ்டார்ட் பண்ணோம். 13 minutes ரைட். ஸோ முடிய போகுது கைஸ். ராமலட்சுமி மஹால். எந்த இடம் இது? என்ன இடம்? கோல்டு வின்ஸ் வந்துட்டோம் கைஸ். ஜஸ்ட் 13 minutes ஃப்ரம் என்ன ஏரியா அது? ரயில்வே ஸ்டேஷன் டு. ஏன்னா கூட்டமாக இருக்குது. ஓ மை காட், ஆக்சிடென்ட். சாரி கைஸ், ஸ்டாப் பண்ணுறேன்.